Hi guys, this is Yogesh from Connection Point. Again, நம்ம இன்னொரு plotted development project, அதுவும் GST ரோட்டில் தாம்பரம் கிட்டையே இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷனோட க்ரோத் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சைட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ என் பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும், இந்த ஏரியா ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப காமாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ நம்ம வெரி க்ளோஸ் டு அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் அட்வான்டேஜே என்னென்னா தான் லொக்கேஷன், ஆக்சஸ். நீங்கள் வர ஆக்சஸ் தான். நீங்கள் தாம்பரத்தில் இருந்தீங்கன்னா முடிச்சூர் ரோடு வழியாக நீங்கள் வந்துடலாம். திருநீர்மலையில் இருக்கிறவங்க சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணி வரலாம். குன்றத்தூர் அந்த சைடில் இருக்கவங்க அவுட்டர் ரிங் ரோடு யூஸ் பண்ணி வரலாம். இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான். லொக்கேஷனோட அட்வான்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு 15 minutes டிரைவ். பம்பல், அனகாபுத்தூர் இந்த சைடு வரவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 minutes டிரைவ். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கான இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2 minutesல அவுட்டர் ரிங் ரோடு நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, உங்களுக்கு த லாட்ஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சான் அகாடமி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்குது அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் தாண்டி இந்த ப்ராஜெக்டை யார் லான்ச் பண்ணியிருக்கா, எந்த டெவலப்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டடான ஒரு பில்டர் பார்த்தீங்கன்னா அர்பன் ட்ரீ. அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன் 2 acres ஜஸ்ட் 50 plots. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சிஎம்டி லிமிட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட் அண்ட் சிஎம்டி அப்ரூவலும் இருக்குது அண்ட் வித் ரெரா அப்ரூவ்டான ஒரு ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்டில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோட்ஸ் தான். இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தார் ரோடு இல்லை, இது எல்லாமே சிமெண்ட் ரோட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த பவுண்ட்ரி வால்ஸ், காம்பவுண்ட் வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டால் பண்ண ஒரு காம்பவுண்ட் வால் இது. சிமெண்ட் ரோட்ஸை தாண்டி உங்களுக்கு ட்ரைன் ஸ்டாம் வாட்டர் இருக்குது. அப்புறம் அவென்யூ பிளான்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. 3500 square feet உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். இந்த ப்ராஜெக்டை ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இன்றைக்கி ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இன்னும் ஒரு சில அப்கமிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் கவர்மெண்ட்டால் கொண்டு வர போகுது இந்த கரண்ட் லொக்கேஷனில். இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஒரு நல்ல ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. இதை தாண்டி ஒரு சில கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க இந்த ஜிஎஸ்டி ரோட்டில். நம்ம எல்லாருக்குமே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நல்லாவே தெரியும். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஓம்னி பஸ் ஸ்டாண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 kilometers தான். அதாவது வித்தின் நீங்கள் 10 minutesல நீங்கள் ரீச் ஆகிற ஆக்சஸில் தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து உள்ளே இருக்க எந்த டிஸ்ட்ரிக்டில் போனோனாலும் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கிளம்பாக்கம் அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு எல்லா பஸ்ஸஸும் இருக்குது இந்த இடத்துல. இன்றைக்கி தாம்பரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கீங்க. பட் உங்கள் தாம்பரம் பக்கத்துலேயே ஜஸ்ட்டு ஒரு 15 minutes டிரைவில் நீங்கள் இந்த மாதிரி இடத்த நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கோசரம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். இது எந்த ஏரியாவில் ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் வந்தாலுமே ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குற கிளைண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின், இந்த ஏரியாவில் தண்ணி நிற்குமா அப்படின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கால் இன்றைக்கி தண்ணி நிற்காதுன்னு ஒரு ஏரியாவை உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேபி ஒரு சில இடம் இருக்கலாம், பட் ஈவன் தோ எல்லா மேஜர் ஏரியாஸ்லையும் கண்டிப்பாக தண்ணி நிற்கிது. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ப்ராப்பர் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ட்ரைன் ஸ்டாம் வாட்டர் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஈவன் சேம் இந்த முடிச்சூர் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்டோட ட்ரைன் ஸ்டாம் வாட்டரோட ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரைன் ஸ்டாம் ஒர்க்லாம் நடந்து அந்த வாட்டரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூர் வழியாக தான் தண்ணியை தள்ளுறாங்க. அங்கேருந்து அனகாபுத்தூர்லேருந்து உங்களுக்கு செம்பரம்பாக்கம் வழியாக போயிட்டு சேர்ந்துடும். ஸோ
உங்களுக்கு பெருசாக வாட்டர் லேகிங்னு ஒரு இஷ்யூ வந்து இருக்காது. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்னு நாங்கள் வந்து சொல்லும் போது வந்து அது ரொம்ப தூரம்னு நினச்சிக்கிறாங்க. பட் யாருமே போகிற டைமை கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா நீங்கள் ஒரு 3 ஒரு 5 கிலோமீட்டர்ஸோ போகும்போது மிஞ்சி போனீங்கன்னா பீக் ஹவர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். பீக் ஹவர்ஸ் இல்லாமல் அந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக ரீச் அவுட் பண்ணலாம். அகெயின் நான் இந்த வேர்டை திருப்பியும் ரிப்பீட் பண்ணுற ஒரே ரீசன் என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மெயினான ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா லொக்கேஷன் மட்டும்தாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மெப்ஸ் இருக்குது, தாம்பரம் பக்கத்தில் மெப்ஸ். பெருங்குளத்தூர் போனீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க் இருக்குது. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடை நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது தாம்பரம், முடிச்சூர், அனகாபுத்தூர், பம்பல் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மேஜராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே வந்து பெருங்குளத்தூர் தாண்டி போய் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் சர்க் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் அவ்வளோ லாங் போகிறது வந்து இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ குரோம்பேட் போகணும், சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் போகணுன்னா உங்களுக்கு குரோம்பேட் சரவணா ஸ்டோர் இருக்குது. இதே நீங்கள் வீக்கெண்ட் ஆனால் என்ஜாய் பண்ணணுன்னா உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கோவளம் ரோடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் அ ஒரு எண்ட் யூசர் நீங்களும் இதை தாராளமாக வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்லணுன்னா இது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடம் இது அண்ட் ரொம்ப காமாக இருக்குது. அண்ட் ஆஸ் எ இன்வெஸ்டராகவும் நீங்கள் இதை தாராளமாக வாங்கி இன்றைக்கி வைக்கலாம். ஏன்னா நல்லாவே தெரியும் இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே, வாங்குகிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எந்த அளவுக்கு வந்து சென்னை மார்க்கெட் இப்போ வந்து பூம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த கம்மிங் 10th and 11th பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் வச்சுருக்கோம். இந்த லான்ச்சில் உங்களுக்கு அட்ராக்டிவான ஆஃபர்ஸும் இருக்கும் அண்ட் மோர் ஓவர் தான் நீங்கள் கேட்குற பிளாட்ஸும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னர் பிளாட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் 10th அப்போ தான் லான்ச் பண்ணுறோம். ஸோ லான்ச்சுக்கு வாங்க, வந்து பாருங்கள். வந்து பிடிச்சிருந்ததுன்னா please proceed and buy your dream plot. Thanks for watching this whole video. This is Yogesh from Connection Point.